ஒன்றிணைந்து ஒரே குடியில் நாம் அமைத்த அரசாங்கம் பொதுமக்களின் அரசாங்கம், எதிரான அரசாங்கம். நிறைவேற்றக் கொள்ள உறுப்பினரும் பரிசாற்ற வேண்டிய இந்த கடும் வெயிலிலும் நாங்கள் உழைக்கும் வர்க்கம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் சர்வதேச தொழிலாளர் தின பேரணிக்கு அதிக அளவான மக்கள் கலந்து கொண்டிருப்பது தோழர்களை மேடைக்கு அழைப்பதற்கு தயாராகின்றோம். கைத்தொழில் அபிவிருத்தி தலைவரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினருமான මඩකලපු දිස්ත්‍රික්කයට කටයුතු කරන ප්‍රාදේශ සභා මහනගර සභා මන්ත්‍රී වාණි සහෝදරියගෙන් න්‍යා සහෝදරයා එවැගේම බුහාරි සහෝදරයා සහ වේදිකාවින් අපේ දිලිප් සහෝදරයා ඇතුළු ආදරණීය සහෝදර සහෝදරියන් ඔබ සියලු දෙනාගේම අවසරයි. இந்த மே தினத்திலே இன்று கலந்து கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தோழர் அவர்களுக்கும் திலீப் தோழர் அவர்களுக்கும் வாணி தோழி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எமது தோழமை அனைவருக்கும் நான் விழித்துக் கொள்கிறேன். අද අපිට ඔබට විතරක් නෙමෙයි මුළු රටේම ජනතාවට මුළු ලෝකෙම වැඩ කරන ජනතාවට අති විශේෂ දවසක්. இன்று உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற உழைக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு விசேடமான ஒரு தினமாகும். අද මුළු ලෝකෙම වැඩ කරන ජනතාව තමන්ගේ අයිතිවාසිකම් දිනා ගන්න දිනය මැයි දිනය සමරනවා. இந்த உலகத்தில் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் அவர்களுடைய அந்த உழைப்பை பறைசாற்றுகின்ற நாள் இந்த மே தினமாகும். ජාතික ජන බලවේගයේ හැටියට අපි ලංකාවේ එක තැනක විතරක් නෙමෙයි මුළු ලංකාවේ උතුර දකුණ නැගෙනහිර බටහිර රට හැමතැනම හැම දිස්ත්‍රික්කයකම අද ඉතාම ඉහළින් මැයි දිනය සමරනවා. தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் கிழக்கு வடக்கு என்று மட்டுமில்லாமல் இலங்கை முழுதும் இந்த மே தினத்தை இன்று நாங்கள் கடன்களையும் செலுத்துகின்ற அபிவிருத்தியை மேற்கொள்ளுகின்ற ஒரு நாடாக ஆட்சியாக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இவை அனைத்து மாற்றத்துக்கும் காரணமானவர்கள் மக்களாகிய நீங்கள் மாத்திரம். தெரியும், இந்த நாட்டிலே அண்மையிலே இடம்பெற்ற புயலின் தாக்கத்தில் டிட்வா புயலின் காரணமாக இந்த நாடு ஒட்டுமொத்தமாக சீரழிந்திருந்தது. அனைத்து போக்குவரத்து கட்டமைப்புகளும் சீரழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அனைத்து பேரும் ஒன்று சேர்ந்து, இந்த பாட்டாளி வர்க்கத்தினர் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் மீண்டும் பழைய பாதைக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்பவுமே மக்களோடு இணைந்த அரசாங்கமாகத்தான் இருக்கின்றது. முதலாளித்துவ வர்க்கத்தை தோற்கடித்து இன்று நாங்கள் தொழிலாளர்களை உருவாக்குகின்ற தொழிலாளர் வர்க்கத்தின் ஆட்சியாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. அவை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. என்னதான் பொய் பரப்புரைகளை பேசினாலும், எதிர்கட்சிகள் என்ன விதமான குளறுபடிகளை உண்டு பண்ணினாலும் அவை அனைத்தும் இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்மையிலே ஏற்பட்ட ஒரு மோசடியினை தேசிய மக்கள் சக்தி அரசின் மீதும் அமைச்சர்கள் மீதும் பழிபோட முற்பட்ட வேளை அந்த மக்களாலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்களை, அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை விரட்டி அடித்ததை நாங்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆகவே தோழர்களே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மாத்திரம் கிடையாது, இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும், வீடுகளில் இருக்கின்ற அத்தனை பேரும், இந்த நாட்டில் ஒவ்வொரு மூலைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த நாட்டின் மாற்றத்தை விரும்பித்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். இந்த
தொழிலாளர் வர்க்கத்தினர் தொழிலாளர் கட்சி ஒன்று இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாயிருந்தார்கள். ஆனால் அந்த அவர்களின் கனவு இன்று நிறைவாகியிருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்த அந்த கனவை இன்று நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம், நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முற்படும் எதிர்க்கட்சியினை தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஆதரவோடு நாங்கள் இன்னும் பலமாக முன்னேறுவோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எங்கள் பலம் மட்டக்களப்பிலும் காட்டப்பட்டிருக்கு.